தமிழக அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இலக்கு திங்கட்கிழமை எட்டப்பட்டது. புத்தகங்கள், கரும்பலகைகள் வாயிலாக நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் ஓர் உச்சமாக உரைகள், படங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ போன்ற பல்வேறு வடிவங்களில் தகவலை பெற்று மாணவர்கள் பாடப்பொருட்களை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கும் பணி தமிழக அரசின் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கியது. இதையடுத்து முதல் கட்டமாக அரியலூர், கடலூர், நாகப்பட்டினம், சேலம், திருவாரூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 493 அரசு தொடக்க பள்ளிகளில் 634 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டன. புதிதாக அமைக்கப்பட்ட வகுப்பறைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களில் இந்த பணியை முழுமையாக நிறைவு செய்யும் வகையில் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 22,931வது திறன்மிகு வகுப்பறையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திங்கட்கிழமை நிறுவினார். இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த மதிப்பீடு ரூபாய் 435.32 கோடி. இதன் மூலம் 11.76 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இதேபோன்று அரசு பள்ளிகளில் 8,209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ரூபாய் 519.73 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கான பணிகளும் தற்பொழுது நிறைவடையும் நிலையில் உள்ளது. இந்த இரு திட்டங்கள் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் 43,89,382 மாணவர்கள் பயன்பெறுவர். இதற்கான நிகழ்வில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்குனர் மா. ஆர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு